அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் 8ஆம் தேதி காலை 11 மணிக்கு கூடுகிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி. 9ஆம் தேதி மோடி பிரதமராக 3வது முறையாக பொறுப்பேற்க உள்ள நிலையில் பரபரப்பான அரசியல் சூழலில் காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டம் கூட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சுசித்ரா. சுசித்ரா, இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. என்ன பேசு பொருள்கள் இருக்கும்? பாலா, காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டம் வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு டெல்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அக்கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் தலைமை அலுவலகமானது தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக அதனுடைய நிரந்தர உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் நீட்டிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மாநிலங்களிலும் இருந்தும் அனைத்து தலைவர்கள் மாநில தலைவர்களும் இதில் பங்கேற்குவதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. யார் எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு கேள்வியானது எதிர்கட்சி கூட்டணியிலேயே தற்பொழுது எழுந்திருக்கும் நிலையில் காங்கிரசிலிருந்து யார் அந்த எதிர்கட்சி தலைவராக அமரப் போகிறார் என்ற ஒரு முடிவு என்பது இந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் வரும் சனிக்கிழமை எடுக்கப்பட உள்ளது. அதன் பிறகான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் அன்று மாலையே வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு கூட்டமாக இந்த காரிய கமிட்டி கூட்டமானது பார்க்கப்படுகிறது. அதே நாளன்று அனைத்து வெற்றி பெற்ற காங்கிரசுடைய 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லியில் வந்து அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கேவை சந்திக்க உள்ளதாகவும் மிக முக்கியமான பல்வேறு முடிவுகளை இந்த காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி சுசித்ரா.